Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா chapter 2 polynomials. அதுல first exercise 2.1. இந்த exerciseல question number 1, the graph of y is equal to p of x are given in figure 2.10 below. For some polynomials p of x, find the number of zeros of p of x in each case. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா y is equal to p of x அப்படின்னு ஒரு பாலினாமியலோட கிராஃபை கொடுத்துட்டாங்க. எத்தனை சப்டிவிஷன்ஸ்லனா டிஃபரெண்ட் சப்டிவிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ we need to find the number of zeros for the given graphs. You can see here ஃபர்ஸ்ட் கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்தாச்சு. அதில் ஒரு லீனியர் கர்வ் இருக்குது. அந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை, ஒய் ஆக்சிஸை மட்டும் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அது இன்டர்செக்டே பண்ணலை, ஆனால் ஒய் ஆக்சிஸை தான் அது இன்டர்செக்ட் பண்ணுது. அப்படின்னா இங்கே நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா when y is equal to p of x, இது ரொம்ப முக்கியமான லைன். when y is equal to p of xன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை அந்த கர்வ் இல்லை லைன் எத்தனை தடவை இன்டர்செக்ட் பண்ணதோ அத்தனை ஜீரோஸ் அந்த பாலினாமியலுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை, therefore no zeros. ஸோ சப்டிவிஷன் ஒன்றுக்கு எத்தனை ஜீரோஸ்? no zeros exist. Next, this is subdivision 1. Next, let's move on to subdivision 2. Subdivision 2 the given graph is அப்போ இந்த கிராஃபில் இது எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸில் ஒரே ஒரு வாட்டி எக்ஸ் ஆக்சிஸ் அந்த கர்வ் இன்டர்செக்ட் பண்ணுது. therefore number of zeros is equal to 1. And for subdivision 3, the graph, the curve intersects thrice. அப்போ இந்த curve x-axis-ஐ 1 2 3 இடத்துல intersect பண்ணுது. therefore number of zeros is equal to 3. And in subdivision 4, the given graph is x x dash y y dash. So x axis is intersected by the curve for twice. இப்போ ரெண்டு தடவை இது intersect ஆகுது. therefore number of zeros is equal to 2. And in subdivision 5, x x dash y y dash, and the curve intersects the x-axis for 4 times. 1 2 3 4 இது 4 தடவை இன்டர்செக்ட் பண்ணுது. therefore number of zeros is equal to 4. Subdivision 6, the last one of this exercise, simple exercise. X-axis, Y-axis. So the curve touches and touches. இப்போ நீங்கள் டச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை யோசிக்கணும். டச் பண்ணுற இடத்துல பார்க்கும்போது 2-3 பாயிண்டில், அதாவது இப்படி இருக்குன்னா இப்படி டச் பண்ணுதுன்னா ஏதோ 2-3 பாயிண்டில் இது இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஜாமெட்ரிக்கலி அது அப்படி காட்டுறது கஷ்டம். பட் மீனிங் என்னென்னா ஒரு பாயிண்டில் தான் அது தொடுதுன்னு அர்த்தம். ஸோ கண்ணில் பார்க்குறதுக்கு நேக்கட் ஐயில் மோர் தென் 1 பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி தோணும். டச்சிங்னாலே ஒரு பாயிண்ட் தான். ஸோ அப்போது
இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு இன்டர்செக்ஷன், ஒரு டச், அப்புறம் இன்னொரு டச். ஸோ டோட்டலாக 3 zeros. இதோட எக்ஸசைஸ் 2.1 முடியுது. அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அ பாலினாமியல் படிக்க போகிறோம். தட் இஸ் செகண்ட் எக்ஸசைஸ் படிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, பிஃபோர் எக்ஸசைஸ் 2.2 we have to learn the relationship between the zeros and the coefficients of a quadratic polynomial. ஒரு குவாட்ரிக் பாலினாமியலுக்கு மேக்ஸிமம் எத்தனை ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம்னா, மேக்ஸிமம் 2 ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம் இல்லையா? மினிமம் ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகாமலும் போகலாம். ஸோ இப்போ the general form of a quadratic polynomial is ax square plus bx plus c, where a is not equal to 0 is the general form. அப்போ ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஏ என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். சி கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ இந்த குவாட்ரிக் பாலினாமியலுக்கு 2 ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த 2 ஜீரோஸுக்கு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு பேர் வைக்க போகிறேன். ஏன் ஆல்ஃபா பீட்டா? வழக்கமாக நம்ம ஏபி அப்படி தானே எடுப்போம், இல்லை பிக்யூன்னு எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போது ஏ சம்டைம்ஸ் ஏ கேன் பி வேரியபிள். நீங்கள் பார்த்துருக்கலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்பீங்க. இங்கே கூட பாருங்கள், இன் சப்டிவிஷன் 4ல் யூ பாருங்கள் வேரியபிளாக இருக்குது, இன் சப்டிவிஷன் 2ல் எஸ் பாருங்கள் வேரியபிளாக இருக்குது. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா எப்பயுமே வேரியபிளாக இருக்க முடியாது அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்ஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்ஃபா பீட்டாலாம் என்னென்னா க்ரீக்கோட நியூமரல்ஸ், அவ்வளோதான், எழுத்து அவ்வளோதான். ஆல்ஃபாவில் ஆரம்பித்து ஒமேகாவில் முடியும். சரியா? இப்போது இதோட ஜீரோஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா be the zeros of the quadratic polynomial. இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா வச்சு நம்ம எப்படி ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று சம்மு, இன்னொன்று ப்ராடக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், sum of zeros. Sum of zeros na alpha plus beta. இப்போ alpha plus beta க்கு என்ன ஃபார்ம்னா, minus coefficient of x by coefficient of x square. Coefficient of x என்னது? மைனஸ் போட்டாச்சு. Coefficient of xb by coefficient of x square a. Similarly, அடுத்த ரிலேட்டிவிட்டி என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். அப்போ ஆல்ஃபா இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் by coefficient of x square. Constant term எதுனா c by coefficient of x square a. இது ரெண்டே ரிலேட்டிவிட்டி தான். இப்போ இந்த ரிலேட்டிவிட்டியை வச்சு இந்த கொஸ்டின் நம்பர் 1 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ
exercise 2.2 question number 1 subdivision 1. Find the zeros of the following quadratic polynomials and verify the relations between the zeros and the coefficients. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ் கண்டுபிடிக்க நம்ம 9th என்ன மெத்தட் படித்தோம் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட். ஸ்ப்ளிட்னா பிரிக்கிறது, மிடில் டேர்ம்னா நடுவில் இருக்கிற டேர்ம் இல்லையா? அப்போ நம்ம என்ன இங்கே நடுவில் இருக்கிற டேர்ம்னா சப்போஸ் இதே பாலினாமியல் -2x + x² -8 அப்படின்னு எழுதலாம். அப்போ மிடில் டேர்ம் x² ஆகிடுமா? நோ. ஒரு பாலினாமியலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குன்னு there is a way. என்ன அப்படின்னா அதோட பவர்ஸ் எப்படி இருக்கணும்? டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அப்போ இப்படி ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டா இதில் பெரிய பவர் ஃபஸ்ட்டு, செகண்ட் லார்ஜஸ்ட்டு செகண்ட், அப்புறம் லீஸ்ட், இப்படி இருக்கும். அப்போ இந்த பாலினாமியல் அவங்க எப்படி வேணாலும் ஷஃபில் பண்ணி கொடுக்கலாம். பட் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை என்ன செஞ்சுக்கணும்? ரீரைட் பண்ணிக்கணும். அப்போ ரீரைட் பண்ணதுக்கப்புறம் எது மிடில் டேர்மாக இருக்கும்? ஆல்வேஸ் எக்ஸ். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த லீனியர் பார்ட் 2x, இந்த ஈக்குவேஷனுக்கு 2x, இல்லை மற்ற ஈக்குவேஷன்ஸுக்கு நீங்கள் மிடில் டேர்ம்னு எதை எடுப்பீங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u, அந்த மாதிரி என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மிடில் டேர்ம் எது அப்படின்னா -2. -2 இஸ் த மிடில் டேர்ம். இப்போ இந்த -2 நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். -2 ரெண்டாக பிரிக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஃபினிட்லி மெனி சான்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா -3 + 1னாலும் -2 தான், -1 - 1னாலும் -2 தான், -4 + 2னாலும் -2 தான், -5 + 3, இப்படி நீங்கள் என்ன பண்ணிட்டே போகலாம், எழுதிக்கிட்டே போகலாம். அப்போ இதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குன்னா -2 கிடைக்கிற மாதிரி ரெண்டு நம்பரை பிரிக்கிறதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சான்சஸ் இருக்குது. அந்த இன்ஃபைனைட்லி மெனி சான்சஸில் ஏதோ ஒன்று தான் என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணால் -8 கிடைக்கும். இங்கே பாருங்கள், -4 + 2, இதுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணால் -2, மல்டிப்ளை பண்ணால் -8. ஸோ இப்படி தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா -2 ரெண்டாக பிரிக்கிறோம். அப்படி ரெண்டாக பிரிக்கும்போது மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 1, கான்ஸ்டன்ட் டேர்ம் -8, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -8. அப்போ நீங்கள் எடுக்கிற நம்பரை ஆட் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கணும். அப்போது ஆட் பண்ணும்போது எனக்கு -2 கிடைக்குது, மல்டிப்ளை பண்ணும்போது -8 கிடைக்குது. ஸோ தீஸ் ஆர் த பேர்ஸ். இப்போ நான் ஷார்ட்டாகவும் சொல்லி கொடுத்துட்றேன், டீட்டெயிலாகவும் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் இது கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ என்ன செய்யலாம்னா x - 4 × x + 2 அப்படின்னு எடுத்துருவீங்க. அப்போ ஜீரோஸ் எது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்தா இது 0 ஆகும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சைனை ஆப்போசிட்டாக எழுதிக்க போகிறீங்க. 4, -2 ஆர் த ஜீரோஸ். 4, -2 ஆர் த ஜீரோஸ். இது ஷார்ட், நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். டீட்டெயில்டாக போடணும், இது எப்படி வருதுன்னு தெரியணும் அப்படின்னா நான் டீட்டெயிலாக இப்போ இங்கே சால்வ் பண்ணி காட்டுறேன். யூ லிசன். x² + 2x -4x -8 இதை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டில் இருந்தும் இஃப் யூ டேக் x காமன், ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 3 டேர்மை 4 ஆக்கியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்து எதெல்லாம் உங்களால் காமனாக எடுக்க முடியுமோ அதெல்லாம் காமனாக எடுத்துடணும். x²க்கும் 2xக்கும் ஒரு x தான் காமன். ஸோ நான் x எடுத்துட்டேன்னா x² x ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா x ஆகிடும், 2x x ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 ஆகிடும். இதே x + 2 இங்கே கிடைக்கணும். பாருங்கள், -4x -8லிருந்து நீங்கள் எதெல்லாம் காமனாக வெளில எடுக்கலாம்? -1 காமனாக வெளில எடுக்கலாம். அப்போ எல்லாம் ப்ளஸ் ஆகும். 2 காமனாக வெளில எடுக்கலாம். அப்போ இது என்னவாகும்? -2x -4 ஆகும். -2 காமனாக வெளில எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? +2x +4 ஆகும். இப்போ நான் எதை காமனாக வெளில எடுக்கணும்? யூ கேன் டேக் -4, யூ கேன் டேக் +4, இவ்வளோ இருக்குது. அப்போ நான் எப்படி காமனாக எடுக்கிறது? என் விருப்பத்துக்கு எடுக்க முடியுமா? கிடையாது. அப்போ நீங்கள் காமனாக எடுக்கணும் அப்படின்னா இங்கே என்ன கிடைச்சதோ after taking a common value from the first 2 terms, the resultant must be attained. நீங்கள் காமனாக எடுத்ததுக்கப்புறம் என்ன கிடைச்சிருக்கோ அது இன்னொரு தடவை -4x -8லிருந்து எதை காமனாக எடுத்தால் கிடைக்குமோ அதை காமனாக எடுக்கணும். அப்போ இங்கே
4 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். -4 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஆகிடும். -8 -4 டிவைட் பண்ணிங்கன்னா +2 ஆகிடும். இதுதான் ரூல், அவ்வளோதான். இது டீட்டெயில்டு வே. இப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த டேர்மை காமனாக வெளியில் எடுக்கலாம். எதை? x+2 காமனாக வெளியில் எடுக்கலாம். இஃப் யூ டேக் x+2 the result is x -4. இதோ இங்கே வந்துருச்சு பாருங்கள். So therefore alpha is equal to -2 and beta is equal to +4 are the zeros. இதோ இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம்லாம் எப்படி போட போகிறோம்? டீட்டெயில்டாக போட போகிறதில்ல, ஷார்ட்டாக தான் போட போகிறோம். இப்போ நம்ம ஆல்ஃபா என்ன பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். sum of zeros alpha plus beta என்ன ஃபார்மு? -b/a alpha -2 beta 4. இன்னொன்று ஆல்ஃபா எப்பயுமே ஃபஸ்ட்டாக இருக்கிறதான்னு இல்லை. யூ கேன் டேக் ஆல்ஃபா +4 ஆல்சோ. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ -2 +4 is equal to ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் போட்டாச்சு. வாட் இஸ் பி ஹியர்? இங்கே பாருங்கள். a coefficient of x square 1, b coefficient of x -2, c constant term -8. இதில் இந்த ஃபார்முலாலே நமக்கு என்ன வருதுன்னா மைனஸ் வந்துடுது. அதில் பியோட வேல்யூ -2. பாருங்கள், 2 மைனஸ் இருக்குது, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. -b/a 1. இப்போது -2 +4 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? +2 கிடைக்கும். சைன் வேறு வேறு சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. கிரேட்டர் சைன் ப்ளஸ், ஸோ +2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2/1 இஸ் வாட்? 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி இருக்கா? ஸோ ஹென்ஸ் த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரிஃபைடு. ஒருவேளை ஒரே மாதிரி ஆகலைன்னா என்ன பண்ணணும்? ஒரே மாதிரி ஆகாமல் போகாது. இது யூனிவர்சல் ட்ரூத். ஒரே மாதிரி ஆகலைன்னா நம்ம தப்பாக போட்டிருக்கோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். Product of zeros. Alpha into beta is equal to c/a. Alpha -2, beta 4 as per our assumption. What is c? -8. What is a? 1. -2 into 4, -8 is equal to -8. Hence, the relationship is வெரிஃபைடு. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம இன்னும் ஈஸியாகவே இதை சால்வ் பண்ணி முடிக்க முடியும். பாருங்க, சப்டிவிஷன் 2 4s ஸ்கொயர் -4s + 1. அப்போது ஆர்டர் கரெக்டாக இருக்குது. பவர் 2, பவர் 1, பவர் 0. இப்போ நம்ம -4 2ஆக பிரிக்கணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 4 கிடைக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -4 கிடைக்கணும். அப்போ -2 -2 பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். ஒரே சைன் -4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் +4. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில் அப்படின்னா, இப்போ கோஎஃபிஷியன்ட்டு 4 வருது இல்லையா? அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன எடுக்கக்கூடாதுன்னா s -2 s -2 அப்படின்னு எடுக்கக்கூடாது. அப்போ கோஎஃபிஷியன்ட் வருதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஷார்ட்டில் போடும்போது, ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட்டால் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டால் அந்த 0 என்ன பண்ணணும்? நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1/2 -1/2. இப்போ இதுதான் ஷார்ட். அப்போ ஆல்ஃபா ஒரு -1/2 சைனை மாற்றணும். s -1/2 s -1/2 எழுதுவோம். அப்படி சைனை மாற்றிட்டிங்கன்னா ஆல்ஃபா +1/2 பீட்டா +1/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டீட்டெயில்டாக இங்கே சால்வ் பண்ணி பார்ப்போம். 4s ஸ்கொயர் -2s -2s +1. From the first two we can take 2s common. அதான் காமனாக எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ we can take 2s common. 4 2 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2, s ஸ்கொயர் s ஆல் டிவைட் ஆனால் ஒரு s, -2s + 2s -1.
இப்போ இங்கே சைன் மட்டும் எப்படி இருக்குன்னா அதே 2s + 1 இருக்குது, ஆனால் சைன் மட்டும் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. -2s + 2s + 1 - 1 அப்படின்னு இருக்குது. வாட் இஸ் ப்ளஸ்? ப்ளஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ். ரெண்டு மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ். அப்போ நீங்கள் ஒரு மைனஸை மட்டும் எடுத்துட்டா ரிசல்ட் என்ன இருக்கும், இன்னொரு மைனஸ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ்க்குள்ளே 2 மைனஸ் இருக்குது, நெகட்டிவ்க்குள்ளே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ நான் எதை காமனாக எடுக்க போகிறேன்னா ஒரு -1 காமனாக எடுக்க போகிறேன். மைனஸ் எடுக்கிறதும் -1 எடுக்கிறதும் ஒன்று தான். இப்போ -2sலேருந்து இஃப் யூ டேக் மைனஸ் காமன், ஒரு மைனஸை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 2s ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸுக்குள்ளே 2 மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸை கொடுத்தா இன்னொரு மைனஸ் உள்ளேயே ரிசல்ட்டாக இருக்கும். அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் எடுத்தால் ரிசல்ட் என்ன இருக்கும், உள்ள மைனஸ் இருக்கும். இப்போ we have the same terms 2s - 1 2s - 1. let us take 2s - 1 common. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இன்னொரு 2s - 1, இன்னொரு 2s - 1. இது எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், 2s - 1 = 0ன்னு எடுத்து the value of s கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் 0. அப்போ இங்கே என்ன கிடச்சிரும், s is equal to 1/2 or s is equal to 1/2 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போது let alpha is equal to 1/2 and beta is equal to 1/2. இப்போ நமக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப். sum of zeros. இப்போ இங்கே coefficient of s square a, that is 4, coefficient of s b, that is -4, constant term 1, alpha plus beta is equal to minus b by a is the formula. Alpha or 1/2, beta or 1/2, minus b, minus of -4 by a 1. இப்போ a 4. இப்போ டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ எல்சிஎம் எடுக்க வேண்டாம். 1 + 1/2 is equal to +4 by +4. now 1 + 1 2/2 is equal to 4/4. கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 is equal to 1. அப்போ ரிலேஷன்ஷிப் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ ஆல்ஃபா ஒரு 1/2, பீட்டா ஒரு 1/2, சி 1, ஏ 4. ஸோ 1 into 1 1, 2 2s are 4, equal to 1/4. hence the relationship is verified. என்ன relationship? Relationship between the zeros and the coefficients is verified. Let us move on to subdivision 3. 6x square minus 3 minus 7x. இப்போ இதில் மிடில் டேர்ம் -3ன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. ஸோ we have to rearrange this polynomial. எப்படி rearrange பண்ணுவோம் அப்படின்னா 6x square minus 7x minus 3. அப்போ டேர்ம்ஸை ஷஃபிள் பண்ணி கொடுத்துருந்தா you have to make it into ப்ராப்பர். அந்த ஆர்டர் நீங்கள் என்ன பண்ணிடணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அது ப்ராப்பரான பாலினாமியலாக ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருக்கு மாற்றிடணும். இப்போ மிடில் டேர்ம் -7, -7 நீங்கள் 2ஆக பிரிக்கணும், ஆட் பண்ணால் -7 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது 6 into -3 என்ன வரும் அப்படின்னா -18. என்ன வரணும், -18 வரணும். அப்போ எப்படி பிரிக்கலாம், எப்படி பிரிக்கலாம்னா -9 into 2. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -18 ஆட் பண்ணி பாருங்கள் -7. அப்போ இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னா இங்கே பாருங்கள், -9 6ஆல் டிவைட் பண்ணணும், -2 -3
ப்ளஸ் 2வை 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? மைனஸ் 3/2 ப்ளஸ் 1/3 அப்படி கிடைக்குமா? இப்போ சைனை மாற்றிட்டிங்கன்னா ஆல்ஃபா 3/2 பீட்டா 1/3 அப்படின்னு கிடைக்கும். இதை இப்போ டீட்டெயில்டாக எப்படின்னு சால்வ் பண்ணி பார்ப்போம். Now 6x square plus 2x இல்லை ஃபஸ்ட்டு மைனஸா? ஓகே, மைனஸ் 9x ப்ளஸ் 2x. இந்த ஆர்டர் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 முதல்ல போட்டாலும் ஒன்று தான், மைனஸ் 3 முதல்ல போட்டாலும் ஒன்று தான். இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கேருந்து 3xை காமனாக வெளியில் எடுக்கலாம். 6லேருந்தும் 9லேருந்தும் 3, எக்ஸ் ஸ்கொயர்லேருந்தும் எக்ஸ்லேருந்தும் ஒரு எக்ஸ். அப்போ இந்த 6 becomes 2, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். மைனஸ் 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3, 2x மைனஸ் 3. அதே 2x மைனஸ் 3 இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 1. எதுவுமே எடுக்க முடியாதுன்னா ப்ளஸ் 1ஐ நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். நவ் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 2x மைனஸ் 3ஐ காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா you will get 3x plus 1. இப்போ பாருங்கள், அசம்ஷன் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு அஷ்யூம் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3/2 ஆகும். 3x plus 1 ஈக்குவல் டு 0 அஷ்யூம் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1/3 ஆகும். இப்போ சைனெல்லாம் மாற்றினீங்கன்னா, சைனை மாற்றிட்டா இது என்னவாகும்? x is equal to minus 3/2 or x is equal to minus 1/3. மைனஸாக மாற்றும் போது நான் மைனஸ் போடாமல் இருக்கேன். minus 1/3. ஸோ இதெல்லாம் ரஃப் ஒர்க். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது லெட் alpha is equal to minus 3/2 and beta is equal to minus 1/3. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணலாம். Sum of zeros, alpha plus beta is equal to minus b by a. Coefficient of x square 6. Coefficient of x is minus 7. Constant term is minus 3. அப்போ alpha minus 3/2 beta minus 1/3 is equal to minus b ஓட வேல்யூ minus 7 and a ஓட வேல்யூ 6. இப்போ LCM எடுத்தீங்கன்னா minus 9 ரெண்டுமே நெகட்டிவா? I'm sorry. இது x is equal to plus 3/2. x is equal to plus 3/2. ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக். எக்ஸோட வேல்யூ plus 3/2. அப்போ ஆல்ஃபா என்னவாகணும் அப்படின்னா ப்ளஸ் 3/2 ஆகணும். பீட்டா மைனஸ் 1/3 ஆகணும். அப்போ இது ப்ளஸ் 3/2, இது மைனஸ் 1/3. இங்கே என்ன நடந்திருக்கு? இந்த ரஃபரில் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? minus 9 and 2ன்னு கண்டுபிடிச்சோம். minus 9ஐ 6ஆல் டிவைட் பண்ணும்போது ஓகே மைனஸ் 3/2. அப்போ இந்த மைனஸ் 3/2ஓட சைன் மாறும்போது ப்ளஸ் 3/2, 1/3 மைனஸ் 1/3. ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நான் தான் இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். ரைட். ஸோ ப்ளஸ் 9 minus 2 divided by 3 2s are 6 is equal to minus into minus plus 7/6. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா plus 7/6 is equal to plus 7/6. ஏன்னா வேறு சைன் சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அதில் கிரேட்டர் நம்பர் 9, அதனால் ப்ளஸ் சைன் எடுத்துக்கிட்டோம். இப்போது சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் வெரிஃபைடு. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்.
alpha into beta is equal to C by A. Alpha 3 by 2 into beta minus 1 by 3 is equal to C minus 3 A 6. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும், minus 1 by 2, 3 6 கேன்சல் ஆகிடும், minus 1 by 2. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஹென்ஸ் the relationship is verified. Right. அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு மாடல் சப்டிவிஷன் 4. நான் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது எதை நான் சால்வ் பண்ணி காட்டலான்னு கேட்கும்போது அவங்க கேட்குற மாடல் சப்டிவிஷன் 4, சப்டிவிஷன் 5, பட் விச் இஸ் வெரி ஈஸி. சப்டிவிஷன் 4 என்ன இருக்குது அப்படின்னா 4u² + 8u. இதில் 2 டேர்ம் தானே இருக்குது. 3 டேர்ம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் இந்த மிட் டேர்ம் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பக்கத்தில் +0 போட்டு இது 3 டேர்ம் ஆக்கலாம், பட் யூஸ்லெஸ். இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கிடைக்குது இல்லையா. ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, 2 டேர்ம் 3 4 ஆகுது. இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் அது கொடுத்துருக்காங்க, செகண்ட் பார்ட்டை கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட் பார்ட் எப்படி சால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு டேர்மை காமனாக எடுத்துடுறோம். அப்படி காமனாக எடுத்தாலும் இது என்னவாயிடுது, ஃபேக்டரைஸ் ஆகிடுது. அதை தான் இப்போ நம்ம இங்கே பண்ண போகிறோம். இதிலிருந்து 4u ரெண்டையும் நீங்கள் காமனாக எடுக்கலாம். 4லேருந்து 8லேருந்து 4 எடுத்திங்கன்னா இங்கே என்னவாயிடும், 1 ஆகிடும். u² u எடுத்துட்டிங்கன்னா u, 8ல் 4 எடுத்திங்கன்னா 2, u எடுத்துட்டிங்க. ஸோ 4u u + 2. சரியா? அப்போ இது எப்போ 0 ஆகும் இங்கே பாருங்கள், 4u is equal to 0. அப்போ u வந்து 0 ஆகும்போது 0 ஆகலாம். u + 2 is equal to 0. அப்போ u - 2 இருக்கும்போது இது 0 ஆகலாம். அப்போ therefore u is equal to 0 or u is equal to -2 are the zeros. அப்போ let alpha is equal to 0 and beta is equal to -2. இப்போ relationship sum of zeros. இங்கே coefficient of u² is 4, coefficient of u is 8, constant term இல்லை, so 0. அப்போ alpha plus beta is equal to -b by a. alpha 0, beta பாருங்க -2, minus of b 8 a 4. So -2 is equal to, cancel பண்ணிங்க அப்படின்னா you will get -2. So sum of zeros is verified. Next, product of zeros. Alpha into beta is equal to C by A. ஒன்று 0, இன்னொன்று -2, constant term 0, a would value 4. 0 into anything is 0, 0 by anything is 0. So hence the relationship is verified. அடுத்தது subdivision 5. Subdivision 5, t² - 15. இங்கே என்ன கொடுக்கல அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t இல்லை. அப்போ இது என்ன செய்யலாம்னா 2 இருக்குது, 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மேத்தமேட்டிக்கலி கரெக்டு, இன்னொன்று கொஞ்சம் தப்பு. முதல்ல மேத்தமேட்டிக்கலி கரெக்டு கொஞ்சம் நிறையா போடணும், அதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதை நீங்கள் என்ன செய்யணும்னா t², இப்போ ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சலாக என்ன கிடச்சிடும், உங்களுக்கு எக்ஸு கிடச்சிரும். அப்போ நீங்கள் வெறும் எக்ஸ் எப்படி எழுதலான்னா √x² எழுதலாம். புரிஞ்சுதா? அப்போ கேன்சலாக என்ன கிடச்சிடும், உங்களுக்கு எக்ஸ் கிடச்சிரும். பை யூஸிங் தட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 15ஐ √15² அப்படின்னு எழுத போகிறேன். இப்போ என்ன ஆகலாம், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி நியூட்ரல் ஆகி உங்களுக்கு திரும்ப என்ன கிடச்சிரும், 15 கிடச்சிரும். ஸோ ஜென்ரலிட்டி என்ன ஆகலை, அஃபெக்ட் ஆகலை. நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 8th 9th ஐடென்டி படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க, x² - y² is equal to x - y into x + y அப்படின்னு பாலினாமியல்ஸில் ஐடென்டிட்டி படிச்சிருக்கீங்க.
By using that identity, நான் இதை என்ன பண்ணுறேன், t minus root 15 into t plus root 15 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். ஃபேக்டரைஸ் ஆயிடுச்சு. இது ஒரு மெத்தட் ஆஃப் ஃபேக்டரைசேஷன். அப்போ therefore t is equal to, இங்கே பாருங்கள், t minus root 15 equal to 0னா t is equal to plus root 15. அப்போ t is equal to plus root 15 or t plus root 15 is equal to 0னா t is equal to minus root 15. t ஓட வேல்யூ நீங்கள் என்ன எழுதலாம், minus root 15 எழுதலாம். அப்போ let alpha is equal to root 15 and beta is equal to minus root 15. இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்னென்னா, இதை யூஸ் பண்ண வேண்டாம், ஆனால் இப்படியும் போடலாம், ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கலாம். அப்படின்னா டி ஸ்கொயர் மைனஸ் 15 நீங்கள் 0ன்னு அஷ்யூம் பண்ணுறது. அப்படி அஷ்யூம் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 15. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 15. அப்போ ஒரு டி ப்ளஸ் ரூட் 15, இன்னொரு டி மைனஸ் ரூட் 15 கிடைக்கும். பட் அவாய்ட் திஸ் மெத்தட். ஏன் அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 5லாம் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் எழுதுனீங்கன்னா அது பாலினாமியலாக இல்லாமல் குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஆகிடும். குவாட்ரிக் பாலினாமியல் என்ன கன்வெர்ட் ஆகிடும், குவாட்ரிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகிடும். நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரஃப் ஒர்க்கில் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து டீக்கு பதிலாக என்ன கொடுத்தா இது 0ஆகுன்னு கண்டுபிடிக்கிறது வேற, இந்த பாலினாமியலையே ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுறது வேற. ஸோ இந்த ஷார்ட்கட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, புரியலை, இப்படி தான் போட்டால் புரியும், மார்க் குறைப்பாங்களான்னா கண்டிப்பாக மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க, நீங்கள் யூஸ் பண்ணலாம். நவ் இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ். alpha plus beta is equal to minus b by a. இதில் alpha minus plus root 15, beta minus root 15 is equal to minus. இப்போ a coefficient of t square 1, b coefficient of t does not exist, so 0. Constant term is minus 15. So minus b ஓட வேல்யூ என்னவாயிடும், 0 ஆயிடும். a is nothing but 1. Cancel ஆச்சுன்னா 0 is equal to 0. அப்போ sum of zeros is verified. Next, product of zeros. Product of zeros. Alpha into beta is equal to c by a. Alpha root 15, beta minus root 15 is equal to c minus 15. What is a? 1. So plus into minus minus, root 15 into root 15 என்னவாயிடும், root 15 ஸ்கொயர் ஆகிடும். கேன்சல் ஆனால் என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு, minus 15 is equal to minus 15. So hence the relationship is verified. Hence the relationship is verified. Right. The final question for question number 1, last subdivision. Subdivision 6, 3x square minus x minus 4. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு, -1. நீங்கள் -1 தான் ரெண்டாக பிரிக்க போகிறீங்க. எப்படி பிரிக்கணும், அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அந்த கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது -12 கிடைக்குது. அப்போ எப்படி பிரிக்கலான்னா -4 + 3, இப்போ ஆட் பண்ணுங்கள் -1, மல்டிப்ளை பண்ணுங்கள் -12. ஸோ இதை 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x minus 4x minus 4 அப்படின்னு நான் எழுதிட்டேன். 3x square 3x, you can take 1 3 and x common, so x square x ஆல் டிவைட் பண்ணா x, 3x 3x ஆல் டிவைட் பண்ணா 1. ரெண்டுல இருந்தும் -4 காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா x ப்ளஸ் ஆயிடும், -4 அப்போ இது அந்த இடத்துல என்னவாயிடும், +1 ஆயிடும். So you can take x plus 1 common, so 3x minus 4 is the result. இதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா -4/3, 3/3 கேன்சல் பண்ண முடியாது இல்லையா, இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ -4/3, 1 சைனை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா
4/3, -1. அப்போ இது ஆல்ஃபாவாயிடும், இது பீட்டாவாயிடும். இது டீட்டெயில்டு வே. x plus 1 equal to 0 னா x is equal to -1. 3x minus 4 equal to 0 னு சொன்னா x is equal to plus 4/3. இது ரஃப் ஒர்க். அப்போ x ஓட வேல்யூ -1 இருக்கலாம், இல்லைன்னா x ஓட வேல்யூ 4/3 இருக்கலாம். let alpha is equal to -1 and beta is equal to 4/3. அதுதான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. இப்போ sum of zeros என்ன கண்டுபிடிக்கிறோம்? sum of zeros. alpha plus beta is equal to minus b by a. So a coefficient of x square, b coefficient of x, c constant term. அப்போ alpha plus beta, alpha -1 plus beta 4/3 is equal to minus b -1 a 3. LCM எடுத்தீங்கன்னா -3 plus 4/3 is equal to plus 1/3. -4 plus 4 minus 3 sign வேற வேற, அப்போ subtract பண்ணி greatest sign plus 1/3 is equal to 1/3. Hence the relationship is verified. அடுத்தது product of zeros. Alpha into beta is equal to c by a. அப்போ alpha -1 beta 4/3 is equal to c -4 a 3. -1 into anything -1 into plus quantity -4/3 is equal to -4/3. Both are equal, so hence the relationship is verified. So இந்த எக்ஸசைஸோட செகண்ட் கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.